நம்முடைய மீனவ மக்களுக்கு 20,000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது 20,000 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6,000 இருந்ததை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உயர்த்தி 8,000 ஆக்கினார். பட்ஜெட்ல படிக்கிறாங்க 7,000 ரூபாயாக நாங்க தருவோம். நாங்க கொடுத்ததுல இருந்து 1,000 ரூபாய் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப கூட சொல்றாங்க பேப்பர் படிக்க சொல்றாங்க, பேப்பர் படிக்கலையான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அந்த விவசாயிகள் படக்கூடிய பாடு என்ன? விவசாயிகளுடைய கடன் எல்லாம் நாங்க தள்ளுபடி பண்ணோம், ஆனா அவங்க அறிவிக்கவே இல்லைன்னு. இப்பொழுது கேட்டா ஏன் தள்ளுபடி பண்ணன்னு கேட்டா ரிசர்வ் பேங்க் ஏத்துக்கலன்னாங்க. மேனிபெஸ்டோ கமிட்டியில நான் இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்துல போய் சேரும் பொழுது உனக்கு வகுப்புல இடம் இல்லைன்னு சொன்ன போது நான் தற்கொலை பண்ணிப்பேன், எனக்கு இடம் கொடுக்கறியா இல்லையா என்று தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்தவர். தன்னுடைய நண்பரோடு தன்னுடைய ஊர் கோயில் தெப்பக்குளத்துல நீந்தும் பொழுது பாதி தூரம் வந்த உடனே அவருடைய நண்பராக இருந்த தென்னன் மாமா ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேல நீந்த முடியாது, திரும்பி போயிடலான்னு சொன்ன பொழுது பாதி தூரம் வந்துட்டோம், திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை, மீதி தூரத்தை அங்கே கடந்து போய் அங்கே இளைப்பாரி விட்டு வருவோம் என்று அந்த பிராயத்துல கூட தன்னுடைய வெற்றி பயணத்தை விட்டு கொடுக்காத தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சி பொறுப்பில் 13 ஆண்டுகள் இல்லை, ஆனால் கழகத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி காட்டி மறுபடியும் ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த நாட்டிலேயே எமர்ஜென்சியை எதிர்க்க யாரும் துணியாத பொழுது அதை எதிர்த்த தலைவர்கள் எல்லாம் வந்து அடைக்கலமாக புகுந்த இடம் தமிழ்நாடு, தலைவர் கலைஞர் ஆட்சி செய்த தமிழ்நாடு. நீங்க எமர்ஜென்சியை ஏத்துக்கோங்க, மிஸ்ஸாவை ஏத்துக்கோங்க, உங்களுடைய ஆட்சியை நீட்டித்து தருகிறேன் என்று சொன்ன போது இந்த நாட்டின் ஜனநாயகம் எனக்கு முக்கியம், ஆட்சி பொறுப்பில்லை என்று எதிர்த்து நின்ற ஆட்சி பொறுப்பை இழந்து சொல்லொடாத கொடுமைகள், தன்னுடைய மகனை சிறைக்கு அனுப்புவதிலிருந்து எத்தனை கொடுமைகளை சந்தித்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள். தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டு இந்த சென்னையுடைய எத்தனையோ பகுதிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒவ்வொரு இடமா இழுத்துட்டு போய் கடைசியில அங்கே இருக்கக்கூடிய நீதியரசருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் கூட்டிட்டு போய் ஜிஹெச்ல ஹெல்த் செக்அப் முடிச்சுட்டு தான் நீங்க அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு போக முடியும் என்று சொன்ன பிறகு கூட நேரடியாக சிறைச்சாலைக்கு அவரை அழைச்சிட்டு போய் அங்கிருந்து வண்டியிலிருந்து இறங்க விடல. வண்டியில காத்துட்டு இருக்காரு தலைவர் கலைஞர் அவர்கள். என்ன இறங்க சொல்லலையே, என்ன பண்ண போறாங்கன்னு. கூட இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் அப்பொழுது சொல்லுகிறார், தயவு செய்து இறங்கிருங்கம்மா, தலைவர்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா இங்க இருந்து நேரா வேலூருக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனாலதான் 1 மணி நேரத்துக்கு மேல உங்களை கார்லயே உட்கார வச்சிருக்காங்கன்னு. அப்பொழுது என்ன 2ல 1 முடிவு செய்யட்டும் என்று அந்த வயதிலும் இறங்கி அங்கே போராட்டத்திலே அமர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இதையெல்லாம் தாண்டி தான் மறைந்த போது கூட தனக்கான இடத்தை போராடி பெற்ற ஒரு தலைவன் உண்டு என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள். அங்கே ராஜாஜி மண்டபத்தில் எல்லாரும் சோகத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் எல்லாருடைய மனதிலும் பதட்டம். அங்கே சாரியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாம் கண்ணீர் கடலிலே மிதந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு விண்ணை தொடக்கூடிய ஒரு ஆரவாரம், அத்தனை சோகமாக இருந்த அந்த முகங்களிலெல்லாம் ஒரு மலர்ச்சி.
மேல இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியல. சில நிமிடங்கள் கழித்துதான் அங்கேயும் தலைவர் கலைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த தலைவனை தமிழர்களின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, நம்முடைய மாநிலங்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை கூட விட்டு கொடுக்காமல் போராடிய தலைவன் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் காவேரியை பத்தி பேசுங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் போடுறாங்க. நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து மேகதாட்டுல அவங்க டேம் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும், அதற்கு எதிராக தீர்மானங்கள் போட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை, தலைவர்களுடைய கூட்டத்தை அழைத்து அந்த கூட்டத்தை நடத்துங்கள்னா கூட இருக்கவங்க வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க ஆட்சிக்கு கூட இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் இருக்காங்க. கர்நாடகால அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி கூட்டம் நடத்தியிருக்காரு முதலமைச்சர். நாங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் தான் இருக்கோம். இதுவரைக்கும் போன முறை இந்த டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்னன்னு வாயை திறக்கவே இல்லை. முதலாக அதை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பஞ்சாப்ல இருக்க முதலமைச்சர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம், கேரளாவுடைய முதலமைச்சர், ஒடிசால இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று 5 முதல்வர்களை அழைத்து, சில எதிர்கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்னையிலே கூட்டம் நடத்தி ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை போட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்து அனைத்து கட்சிகளையும், சில கட்சிகள் எதிர்த்தாங்க, பிஜேபி வெளியில் ஏத்துக்கல, ஆனா தீர்மானத்தை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் கூட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்கிறோம். இதை எதிர்த்தாக வேண்டும் என்று எங்களை எல்லாம் டெல்லிக்கு அனுப்பி அதை எதிர்த்து ஓட்டு போட வைத்து அதை தோற்கடித்து காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க எங்க கருத்துக்களை மாத்திக்கல. தமிழ்நாட்டுக்கு எந்த காலகட்டத்திலையும் எந்த காரணத்தாலையும் நமக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக் கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. மக்கள் தொகை தமிழ்நாடு, கேரளா, ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. சில மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறையவே இல்லை, அதிகமா இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் குறைந்து விடும். தமிழ்நாட்டுக்கு குறையும், ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கு குறைந்திருக்கிறது. அவங்கெல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க நம் தமிழ்நாட்டில் நம்முடைய மாநிலத்தை கல்விக்கு திராவிட இயக்க ஆட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தந்த அந்த முக்கியத்துவத்தை வேற யாரும் தரல. சுகாதாரத்துறைக்கு நாம் தந்த அந்த முக்கியத்துவத்தை வேற யாரும் தரல. மகளிர் உரிமைக்கு நாம் தந்த முக்கியத்துவத்தை, மகளிர் கல்விக்கு நாம் தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்கல. இதன் பயனாக நமக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு, அங்க கிடையாது. அதனால நம்ம ஒரு நல்லது செஞ்சிருக்கோம், அதுக்காக நம்ம பழிவாங்கப்படக்கூடாது
என்று இந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம். எல்லாருக்கும் அதிகரித்தால் நம்முடைய அந்த பெர்சன்டேஜ் மொத்தத்தில் இருக்கக்கூடியதுல நம்முடைய சதவிகிதம் 7.18 இருக்கு. அது எந்த காலகட்டத்திலும் குறைந்து விடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருந்தோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு, மாறாத நிலைப்பாடு. இன்னைக்கும் மாற மாட்டோம், நாளைக்கும் மாற மாட்டோம். யாராலையும் எங்களை மாற்ற முடியாது. ஆனா ஒரு பில்லு தோற்கடிக்கப்பட்டு விட்டது, நாங்க மாத்தி கொண்டு வரோம். எல்லாரும் கேட்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனா பில் இது வரைக்கும் வரல. அதுல என்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. எந்த கட்சியையும், திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட யாரையும் அழைச்சு பில்லு கொண்டு வர போறோம், இன்னும் 4 நாள் தான் இருக்கு பார்லிமெண்ட், கொண்டு வரப்படும், நீங்க உதவி செய்யுங்க, நீங்க இந்த பில்ல பாருங்கன்னு யாரும் பார்க்கல. அப்படி பில்லையும் பார்க்கல. அவங்க பில்ல மறுபடியும் அந்த மசோதாவா கொண்டு வர போறாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. கொண்டு வரதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எங்களுக்கு தெரிஞ்சு அழைத்து பேசி இருக்கிறார்கள் என்ற காங்கிரஸ் உடைய எதிர்கட்சி தலைவரை அழைத்து பேசி இருக்கலாம் இத பத்தி. ஆனா எங்க யாருக்கிட்டையும் பேசல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பில் வரப்போகுது. எப்ப மேகதாது பிரச்சனை, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இருக்கவங்க வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, காங்கிரஸ் வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, திசை திருப்புவதற்காக இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தி இருக்கிறது. கூட்டத்தை நடத்துறாங்க. எத்தனை பேர் போனாங்க? 37 எம்பிக்கள் போகல, 19 பேர் தான் போயிருக்காங்க. இப்படி யாருமே கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் என்ன முடிவுகளை எடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் அரசு என்ன முடிவு எடுத்தது, என்ன கூட்டத்தில் தீர்மானம்னு யாரும் தெரிவிக்கல. முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை, அதனால தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. வேற யாரும் சொல்ல, மற்ற தலைவர்கள் இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இதே தலைவர்கள் தான் கலந்து கொண்டார்கள். ஏன் நம்முடைய தலைவர் நடத்தின கூட்டத்தில் தாவேக்கால இருந்தும் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார், கையெழுத்து போட்டு போயிருக்காரு அந்த தீர்மானத்தில். ஆனா அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னும் இல்லை. புது பில்லே வரல. எதை நீங்க பேசுறீங்க? திசை திருப்புவதற்கான முயற்சியை தவிர, மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏமாத்துறது அது நல்லா பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். ஏன்னா 20,000 ரூபாய் கொடுக்கறேன் நாங்க, மீன்பிடி காலத்துல தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்முடைய மீனவ மக்களுக்கு 20,000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது 20,000 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6,000 இருந்ததை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உயர்த்தி 8,000 ஆக்கினார். ஜியோ போட்டாச்சு. ஆனா பட்ஜெட்ல படிக்கிறாங்க 7,000 ரூபாயாக நாங்க தருவோம்னு. நாங்க கொடுத்ததுல இருந்து 1,000 ரூபாய் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்படி எல்லாமே. பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த ஆட்சியில பரந்தூர்ல ஏர்போர்ட் கிடையாதுன்ட்டீங்க. அப்ப எதுக்காக இங்க இருந்து மெட்ரோ ட்ரெயின் அங்க போகுது? அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்குமா, ஆனா ஏர்போர்ட் கிடையாதான். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஆனா படிச்சு பார்த்துட்டு பட்ஜெட்டை எழுதினாங்களான்னு எனக்கு தெரியல.
ஒரு பட்ஜெட்ல எல்லாமே பேர் மாத்திரத்துக்கான ஒரு பட்ஜெட்டை முதல் முறையாக அரங்கேற்றி இருப்பது இதுதான். தலைவர் கலைஞருடைய பேரை எடுக்கணும். நீங்க முதலமைச்சராக ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்வர் படைப்பகம்னு வைக்கிறோம். அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை குறிக்கும் இல்லையா? நீங்க ஏன் முதல்வர்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க? நாங்க சொல்லலையே. அவரே என்ன சொல்லி வச்சாரு? அவர் ஆட்சியில் இருந்த பொழுது என் பேரை வைக்காதீங்க, முதல்வர்னு வச்சா பரவாயில்ல, நான் முதல்வன் திட்டம், அந்த பிள்ளைகளுக்காக தன்னை முதல்வனாக அந்த பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்த பெயர். அந்த முதல்வன் பேர் வந்தாலே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி எதை இப்ப கூட சொல்றாங்க, பேப்பர் படிக்க சொல்றாங்க, பேப்பர் படிக்கலையான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அந்த விவசாயிகள் படக்கூடிய பாடு என்ன என்று புரிந்தால், குருவை அங்கே பொய்த்து விட்ட நிலையிலே, நாங்க சொல்லல, உங்களோட கூட்டணியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் சொல்லுவது, அதையாவது கேளுங்க. நீங்க கொடுக்கிறேன்னு சொன்ன நிதிய பணத்தை தான் கொடுத்திருக்கீங்களே தவிர அவங்களுக்கு குருவை பொய்த்ததற்கு தர வேண்டிய தொகை இழப்பீடு தரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பத்திரிகையை பார்த்தா வராது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சாதான் வரும். அதனால கிண்டல் பண்ணுகிறேன் என்று எது ஆட்சியிலே நாம் பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்போடு பேச வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அரசியல்லாம் பேச விருப்பம் இல்லை, அதனால காவேரியில 69 யார் இருந்தாங்கன்னா பேச விருப்பம் இல்ல அப்படிங்கிறீங்க. பேசுங்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன், தலைவர் கலைஞரை விட, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் வேறு யாரும் இருக்க முடியாது, இருந்தது கிடையாது. ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவதற்கு மனதில்லை, தைரியம் இல்லை. நீங்க தலைவர் கலைஞர் அவர்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரு அப்படியே எல்லாம் மாறிடும், மாற்றம் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்துக் கொண்டு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு மாற்றத்தை பார்த்து விட்டார்கள். தாங்க காலடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கம்பளியை கூட இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத இன்னைக்குதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொல்றாங்க, விவசாயிகளுடைய கடன் எல்லாம் நாங்க தள்ளுபடி பண்ணோம், ஆனா அவங்க அறிவிக்கவே இல்லைன்னு. இப்பொழுது கேட்டா ஏன் தள்ளுபடி பண்ணன்னு கேட்டா ரிசர்வ் பேங்க் ஏத்துக்கலன்னாங்க. மேனிபெஸ்டோ கமிட்டியில நான் இருந்தேன். எங்களுடைய முதலமைச்சர், அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளை என்னன்னா, எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே அங்கே தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் எழுத வேண்டும், செய்ய முடியாததை வாக்குறுதியாக தரக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு இட்ட ஆணை, கட்டளை. அன்னைக்கும் ரிசர்வ் பேங்க் இத பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. அதை கூட தெரிந்து கொண்டு அங்கே மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து கொண்டு அந்த விவசாயிகளின் கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இன்று விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புரிதல் தமிழ்நாட்டிலே
விரைவிலே இன்னொரு மாற்றத்தை, மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.